ஷோ, படி ஏற முடியுதா? என்ன என்னைக்கு கூப்பிடுறானோ? என் தலை எழுத்த தண்ணி கொஞ்சம் கொடுப்பான். இப்பதான்ப்பா வர்றேன். போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும்? எங்க ஒருத்தனை நம்பி போனேன், ஏமாந்துட்டேன். ஒருத்தன் கூலி வேலைக்கு கூப்பிடறான்னு போனா கூலி தரமாட்டேங்கிறான். அதுக்கு எத்தனை அலைச்சலைக்கு காலமா வலிக்குது. என்னதான் பண்றது? என்னைக்கு கூப்பிடுறானோ? என்னப்பா சொல்ற? நீங்க அந்த காலத்துல இவ்வளவு படிச்சிட்டீங்க, இதுவும் தெரியாது. கணிப்பு சொன்னார்ல, யாரும் முறை யாவரும் கேள்வி தீரும் என்று பிறக்கிறவரா, இதெல்லாம் நீங்க படிக்கலையா? ஏன் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாத முயற்சிதான் மெய்கண்ட கூடி வரும்னு சொல்லியிருக்காரு. பணி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. இதுவும் நீங்க படிக்கலையா தாத்தா? அந்த காலத்துல படிச்சது மறந்துருச்சு. யாரு என்னன்னு கேள்வி கேட்காம நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாம அப்படியே போயிருவீங்களா தாத்தா? ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்கறதுனாலதான் தாத்தா அறிவியலே பிறக்குது. கேள்வி கேட்கணும் தாத்தா. இதெல்லாம் யார் சொல்லி தந்தது? எங்க ஆசிரியர் தான் சொல்லி தந்தாங்க. அவரோட மகன் இப்பதான் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போய் சயின்டிஸ்ட், அதாவது அறிவியல் சம்பந்தமா படிச்சிட்டு இருக்காங்க தாத்தா. இப்ப அறிவியல் படிக்கணும்னா ஏன் எதுக்கு கேள்வி கேட்கணுமா? எதுக்குன்னு கேள்வி கேட்காம இருக்கிறதுனால தாத்தா நம்ம இப்படி இருக்கோம். சரிப்பா இனிமேல் கேள்வி கேளு. என்னை அப்படி வளர்த்துட்டாங்க. எங்க தாத்தா அப்படிதான் இருந்தாரு, எங்க அப்பா அப்படிதான் இருந்தாரு. என்ன பண்றதுப்பா? இனிமேல கேள்வி கேளு. எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். எனக்கு சொல்லித்தான். வணக்க உறவே, நம்ம குழந்தைகளை கேள்வி கேட்க பழக்குவோம். பால் வீதியிலிருந்து பரிணாம வளர்ச்சி வரைக்கும், கணினியிலிருந்து AIML டேட்டா சயின்ஸ் வரைக்கும் சொல்லித் தருவோம். எலான் மஸ்கெல்லாம் சின்ன குழந்தையிலேயே மென்பொருள் எழுதி விற்பனை செய்தாராம். அவர்களும் நம்மளும் எல்லாம் ஒன்று தான். இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்க பழக்கலை. நம்ம அதன் விளைவு தான் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். இனி கேள்வி கேட்க பழக்குவோம். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பெல் பட்டன். நன்றி.